வணக்கம். ஒரு நல்ல செய்தியை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கவா? சுதந்திர தினம் அன்னைக்கு மோடியும் கொடியேற்றினார். நம்முடைய ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தேசிய கொடியை ஏற்றினார்கள். ரெண்டுமே ரெண்டு இடத்துல நடந்த நிகழ்வு. முதல் நிகழ்வில் மோடி அவர்கள் கொடியேற்றும் போது அதை இந்தியாவில் சமூக ஊடகங்களின் வழியாக பார்த்த இந்திய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 7 லட்சம். அதாவது 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல மோடி கொடியேற்றுறத சமூக ஊடகங்களின் வழியாக பார்த்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை 7 லட்சம். ஆனால் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் சேர்ந்து அவர்களுடைய இடத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார்கள் அல்லவா? அன்றைக்கு சமூக ஊடகங்களின் வழியாக பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை, இந்திய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? ஏறத்தாழ 96 லட்சம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. மோடி என்று சொல்லக்கூடிய நபர் என்ன வாகி கொண்டிருக்கிறார் இந்திய மக்களுடைய மனங்களில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, முக்கியமான ஒரு செய்தி. அதாவது பீகாரில் ஏறத்தாழ 1900 கிலோமீட்டர், 16 மாவட்டங்கள், 20 நாட்கள் ஒரு மிகுந்த ஒரு பெரிய ரேலி ஒன்றை ராகுல் காந்தி துவங்கி இருக்கிறார் நேற்றைய தினம், இல்லையா? அந்த ரேலிக்கு பின்னால் மக்களுடைய பேராதரவு என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லணும், இல்லையா? அதில் ஒரு சில நொடி வீடியோவை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியோடு ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த ஒரு பேரணி இது வெளிவந்து சில நிமிடங்களாகல கணேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு. அதில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ஒரு 20 செகண்ட் பாருங்களேன். और फिर वोट चोरी जैसे गलत शब्दों का इस्तेमाल करके जनता को गुमराह करने का असफल प्रयास किया जाए तो यह भारत के संविधान का अपमान नहीं तो और क्या है? இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்த எவருமே இந்த அளவிற்கு பயந்து நாம் பார்த்ததில்லை, இந்த அளவிற்கு பதட்டப்பட்டு நாம் பார்த்ததில்லை. அவருடைய உடல் மொழியை பாருங்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூண்டோடு சிக்கலாம் என்பது அவர் உடல் மொழியில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. கணேஷ்குமாருடைய செய்தியாளர் சந்திப்பு, அதில் நம்ம கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, என்ன சொல்கிறார் அவரு? ராகுல் காந்தி இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு? நீங்கள் 7 நாட்களுக்குள்ள பொறுப்பாக பதில் சொல்லணும், இல்லாட்டா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இந்த கணேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், சரியா? அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஜம்மு காஷ்மீரில் 370 சிறப்பு அந்த பிரிவு நீக்கம் செஞ்சாங்க, இல்லையா? அந்த நேரத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒத்தாசையாக வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த கணேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர். கூடுதலாக அமித்ஷாவினுடைய அடிஷ்னல் செக்ரட்டரியாக வேலை செஞ்சவர். இரவோடு இரவாக நம்முடைய உச்சநீதிமன்றம் போட்டிருந்ததையெல்லாம் மாற்றி தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு பிரதமராக இருப்பவரும் அந்த கட்சியை சார்ந்தவரும் எதிர்கட்சியை சேர்ந்தவரும் சேர்ந்தால் போதும்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக ஒரு திருத்தத்தை மோடி கொண்டு வந்தார், இல்லையா? அதன் வழியாக முதலாக நியமிக்கப்பட்ட நபர் தான் இந்த கணேஷ்குமார் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது, சரியா? இந்த கணேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் தான் நேற்றைய தினத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கிறார். நான் இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கிரிக்கெட் விளையாடுறதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கிரிக்கெட் அப்படிங்கிறது எப்படி? கிரிக்கெட் விளையாடும்போது அம்பையர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணணும்? 2 பேருக்கும் சரிசமமாக இருக்கணும், இல்லையா? ஆனால் அம்பையராக இருந்த நபரே பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்கும்போது அவர் பேட்டை எடுத்துகிட்டு அந்த டீமுக்காக ஆட போனால் என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கூடுதலாக ஒரு சொல்கிறேன், என்டிஏனுடைய கூட்டணி கட்சி இருக்கு இல்லையா, மோடியினுடைய கூட்டணி கட்சி, அதில் ஒரு கட்சியாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் உணரத் துவங்கி இருக்கிறார்கள், நம்ப துவங்கி இருக்கிறார்கள். சரி, இப்போது கணேஷ்குமார் சொல்லக்கூடிய 2 மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள். ஒன்று என்ன? அரசமைப்பு சட்டத்திற்கு அவமானம் அப்படின்னு சொல்கிறார். 7 நாட்களுக்குள்ள ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன்?
ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, ஒரு பெண்மணியினுடைய பெயரை குறிப்பிடுகிறார். அவர் 3 முறை வாக்களித்திருப்பதாக ஆதாரத்தை காட்டுகிறார். ஸ்ரீவஸ்தவா என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியாவுடைய 3 மாநிலங்களில் வாக்களித்திருக்கிறார். அதற்கான ஆதாரம் இதோ எங்கள் கைகளில் இருக்கிறது. ஒரு அறையிலேயே பல 100 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அறையில் 2 பேருக்கு மேலே உட்கார முடியாது. இதோ அதுக்கான ஆதாரம் இந்த இருக்குன்னு சொல்றாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆராய்ச்சி செய்து ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் அதிகமான கள்ள ஓட்டுகளை போட்டிருக்கிறாங்க, போலி வாக்காளர்களை போட்டிருக்கிறார்கள். இதோ என் கையில் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. இதற்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு இந்திய மக்கள் எதிர்பார்த்தா அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் என்ன சொல்லணும்னா ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணுமா. நான் ஒரு விஷயத்துக்கு இருக்கிறேன், ஆதாரத்தோடு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுடைய அடிப்படையில் அதை 6 மாத காலமாக ஆராய்ச்சி செய்து அதில் இவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு அம்பலப்படுத்தி இருக்கிறவர் மன்னிப்பு கேட்கணுமா. அதே நேரத்தில் அனுராக் தாக்கூர்னு ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒன்றியத்தில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இல்லையா. டெல்லியில் கலவரமெல்லாம் நடக்கும்போது இவனுடைய பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுது. இவன் எதற்காக வாய் திறப்பான் அப்படிங்கிறது தெரியும். இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து பெரிய மோசடி பண்ணியிருக்கு இந்த ஆதாரம்னு சொன்னதுக்கு பிறகு அனுராக் தாக்கூர் வந்து சொல்கிறான், காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்களில் இவ்வளவு கள்ள ஓட்டுகள் நடந்திருக்கு, போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த தொகுதிக்கு செல்கிறார்கள். சென்று என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் அனுராக் தாக்கூர் வெளியிட்ட ஆதாரங்கள் எல்லாமே போலியானவை, உண்மையானவை அல்ல என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அனுராக் தாக்கூர் மீது ஒரு சிறு நடவடிக்கையோ இல்லை இந்த பிரஸ் மீட்டில் அனுராக் தாக்கூர் பற்றி ஒரு வார்த்தையோ ஏன் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கணேஷ்குமார் பேசவே இல்லை? அப்படின்னா உண்மையான வாக்காளர்களை அவமதித்த அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனை தூக்கி உள்ளே போடணுமா வேண்டாமா? ஏன் போடலை? உண்மையான ஆதாரங்களை காட்டிய ராகுல் காந்தி உங்களுக்கு அவமானமா? அவர் 7 நாளுக்குள்ளே மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுங்கன்னு பார்ப்போமே. இந்திய மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த பீகாரில் அவருக்கு பின்னாடி எத்தனை கோடி மக்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் என்பதை பார்த்தீர்கள் தானே. பதட்டமாக இருக்கிறீங்க, கூண்டோடு உள்ளே போகிறீர்கள் என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது. நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் பீகாரில் எவ்வளவு பெரிய வாக்காளர் மோசடி நடந்துட்டுருக்கு. அதனால தானே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது, மன்னிக்கவும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திட்ட, செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள நீ சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்க இல்லையா, அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் என்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இது ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றி. இன்றைக்கி ராகுல் காந்தி ஏறத்தாழ ஒரு 1600 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்தி வருது. இந்தியாவிலேயே அதிகமான தூரம் பயணம் செய்தவர் யார்? மகாத்மா காந்தி. இன்று வரையிலும் இந்திய மக்கள் மனங்களில் நீங்காமல் இடம் பிடித்து கொண்டிருப்பவர் யார்? மகாத்மா காந்தி. ராகுல் காந்தியும் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. கூடுதலாக மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2014 வடையெல்லாம் சுட்டு இந்தியாவுடைய தலைமை பொறுப்பில் வரும்போது நீங்களாம் நினச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம ஆயுள் காலம் முழுவதும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம். ஆனால் பப்பு என்று ஒரு நாள் நீங்கள் ஏளனத்தோடு பார்த்த நபர் உங்கள் கட்சியை, உங்கள் சித்தாந்தத்தை வேறறுக்கக்கூடியவராக வருவார் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு விஸ்வரூபமாக அவர் இன்றைக்கி மக்கள் முன்னால் வந்திருக்கிறாரு. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் கூண்டோடு இல்லாமலாகக்கூடிய காட்சியை இந்திய மக்கள் துணையோடு ராகுல் காந்தி இங்கே அமல்படுத்தப் போகிறார். அதை இந்திய மக்கள் பார்க்க போகிறார்கள். அதற்கு வெகு காலமெல்லாம் இல்லை என்பதை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.